ஹாய், ஹலோ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம கேட்குறம்போ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, அவங்க நம்ம ஏதாச்சும் உதவி நம்மளால் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க இப்போல்லாம். அது ஏன்னு தெரியல. இப்போ அப்படியே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க நம்மளுக்கு தேவையில்லைனாலும் பழகிட்டாங்களே அப்படின்னு நம்ம அந்த பழக்கவழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காண்டி தான் நம்மலாம் பண்ணுறது. ஆனால் அவங்க அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. மற்றவங்க எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்மளால் எதுவும் ஆகப்போகுது, நமக்கு தேவை, அவங்கள்ட்டேருந்து எதுவும் நமக்கு லாபகரமாக எதுவும் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க. அது ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்படியே நம்மளால எதுவும் ஆகலைனாலும் நமக்காக ஒரு உதவி செய்கிறேன்னு அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு செய்கிறாங்கன்னா, அந்த உறவு தாங்க நம்பிக்கையான உறவு, நல்ல உறவு. அதை மட்டும் எப்பயும் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீங்களும் செய்யுங்க. அவங்களும் கண்டிப்பாக உங்கள் கூட கடைசி வரையும் இருப்பாங்க உங்களுக்காக. ஆனால் அதுமாரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா நல்லது தான். எனக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கும் அதுமாரி கிடச்சிருக்காங்க. நல்ல உறவுகள்லாம் இருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, யார் எப்படி வேணால் இருக்கட்டும். நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தால் போதும். முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். இதான வாழ்க்கை. நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்து தானே வாழ்க்கை. பாய். மீண்டும் ஒரு நல்லது ஒரு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.